கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறுபியர்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தனாலே உங்களை வாழ்த்து சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தனால் நாம் யாவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொழில் சாட்சித்தனை பெற்றதற்காக உண்மையிலே நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த அருமையான நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க புத்தகம் 43ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் என்ன செய்யலாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமும் தரிக்கப்பட்டு ஜனங்களை கொண்டு வா என்பேன். எனக்கு அன்பாகிறேன். இன்றைய உலகில் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறோம், தேவனை பிள்ளையாக இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை பாருங்கள். உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலே அநேக மக்கள் வாழ்கிறார்கள். அதிலே குறைந்தவர்களாக நாம் மாத்திரம் ஒன்று கூடி தேவன் பிள்ளாக பரலோகத்தின் தேவனை ஆவியோடு தொழுகிறது என்பது ஒரு பெரிய சிலாக்கிய பாருங்கள். இன்றைக்கு கூட நாம் தேவன் பிள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே அங்க வகித்தவர்களாக தேவன் சொந்தமாக இருப்பது ஒரு பெரிய கிருபை. எனக்கு அன்பார்ந்து நாம் தேவனுடைய பிள்ளாக இருப்பதின் நோக்கமே நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த நோக்கம் அவருடைய மகிமைக்காக என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு கூறுகிறார். பாருங்கள், நாம் கூட நம்முடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்கள் படிக்க வைத்து பெரியவர்களாக்கி அவர்கள் வேலைக்கு சென்று நமக்கேற்றபடி நமக்கு பிரியமாக ஜீவித்தார்கள் என்று சொன்னால் அது நமக்கு எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஆகவே பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அதே வேளையிலே நம்முடைய பிள்ளைகள் நமக்கு மாறாக நமக்கு பிரியமில்லாமல் நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய மக்களாக பிள்ளைகளாக இருப்பார்கள் சொன்னால் அது எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய துயரம். அதே போல தான் பரலோகத்தின் தேவன் கூட அவருக்குமானா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவப்பிள்ளையாய் மாற்றப்பட்ட நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படும்படியான வாழ்க்கை இந்த உலகத்தில் நானும் வாழ வேண்டும். அதற்காகவே தேவன் என்ன செய்தார்? சிருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்கிறார். தேவன் சிருஷ்டிப்பு என்பது பாருங்கள், உண்மையில் பெரிய ஒரு ஆச்சரியமான சிருஷ்டிப்பு. தேவனுடைய படைப்பிலே எந்த குறைவும் கிடையாது. தேவன் படைத்த படைப்பிலே மனிதன் செம்மையாகவே படைக்கப்பட்டான். ஆனால் மனிதர்கள் தான் உபாய தந்திரங்களால் பிசாசு கடுமையாக இன்றைக்கு அநேகர் தேவனை விட்டு விலகி ஜீவிப்பதை பார்க்கிறோம். அது தேவ சிருஷ்டிப்பு மிக அருமையானது, நேர்த்தியானது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசித்தால் பரலோகத்தின் தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆட்சியிலே ஊதும் பொழுது மனிதன் ஜீவ ஆத்துமான் ஆனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமாம். மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டவனாம். நீங்கள் நானும் பரலோகத்தின் தேவன் மண்ணை எடுத்து பிசைந்து அந்த மண்ணுக்கு ஒரு சிலையாக உருவாக்கி கைகள், கால்கள், கண்கள், மூக்குவா இவைகளை உருவாக்கி படைத்து அவன் ஆசையிலே தம்முடைய ஜீவ சுவாசை தூதும் பொழுது மனிதன் ஜீவ ஆத்மாவானான். அது எவ்வளவு பெரிய அருமையான அதிசயமான படைப்பு பாருங்கள். இந்திய உலகிலே கூட அநேக நிச்சரார்கள் மெழுகிலே சிலை செய்களை பார்க்கிறோம். பெரிய பெரிய பொருட்காட்சியிலே மெழுகு மூலமாக ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, அண்ணாதுரை, எம்ஜிஆர் போன்ற பெரிய பெரிய மனிதர்களுடைய சிலைகளை வடித்து அங்கு பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். அநேக சென்று பார்த்து அது சிலையை பார்த்து சந்தோஷப்படும். வெறும் சிலைத்தானே தவிர அது பேசாது, அது அசையாது.
ஆனால் பரலோகத்து தேவன் நமக்கு சிருஷ்டித்த அந்த சீற்று பாருங்கள், எவ்வளவு அதிசயமானது, எவ்வளவு ஆச்சரியமானது. இந்த உலகிலே இந்து மக்கள் கூட தங்கள் தெய்வத்தை நினைச்சால் சிலையாக வடித்து, அது ஒரு பெரிய சிலையாக உருவாக்கி, அதற்கு கிரீடம் வைத்து, பெரிய கண்கள், மூக்கு, வாய், பெரிய மீசை வைத்து ஒரு சிலையாக உருவாக்குகிறார்கள். உருவாக்கின பிற்பாடு அதை கண் திறப்பு விழா என்று சொல்லி ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். கண் முழுவதுமாக வெள்ளை எடுத்து, அந்த வெள்ளை எடுக்கப்பட்ட அந்த கண் நடுவிலே கருப்பு சாயம் பூசும் பொழுது அது கண் திறந்தது என்று சொல்லி அநேகர் நம்புகிறார்கள். ஆனால் கண் திறந்ததை தவிர அந்த கண் சிமிட்ட முடியாது, அந்த கண் பார்க்க முடியாது. அது ஏனென்றால் வெறும் சிலைதான். அமரிமாலே, ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்மை சிருஷ்டித்த விதம் பாருங்கள். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 139:14 நான் வாசித்தார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமுள்ளவனாய் உருவாக்கப்பட்டேன், அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை தருகிறது, நான் அதிசயமாக உருவாக்கப்பட்டதை என் ஆத்மா அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சங்கீதக்காரர் தாவீது கூறுகிறான். நம்முடைய படைப்பு பிரமிக்கத்தக்கது, அதிசயமானது, ஆச்சரியமானது. பாருங்கள், நமது சரீரத்திலே சுண்டு விரலில் ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் அது உடனே என்ன செய்கிறது? சீக்கிரமாக மூளைக்கு போய் அது உத்தரவு போடுகிறது. மூளை உடனே கண்களுக்கு சொல்லுகிறது, கண்கள் உடனே கால்கள் கைகளுக்கு சொல்லி உடனே அதை குமிந்து அதில் என்ன முழுத்த உயர்கிறதா, என்ன காயம் என்று பார்க்க சொல்லி எவ்வளவு சீக்கிரமாக. நம்முடைய சரீரத்திலே எத்தனை நரம்புகள், முடியை காட்டும் சிறு சிறு நரம்புகள் ஒன்றுக்கு ஒன்றோடு இணைந்து ஒவ்வொரு அவயங்களுக்கும் என்ன செய்து தொடர்புடையதாகிறது. பாருங்கள், தேவன் சிருஷ்டிப்பு எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு அதிசயமானது. அதனால்தான் சங்கீதக்காரத்தால் சொல்லும் பொழுது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமுள்ளவனாய் உருவாக்கப்பட்டேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தானே மகளே. அது நோக்கம் என்ன? நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனை சிருஷ்டிப்பிலே உருவாக்கப்பட்டாலும் கூட இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே அங்கமாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருப்பது ஒரு பெரிய கிருபை. இதன் நோக்கம் என்ன? நீங்களும் நானும் பரலோகத்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது பழமொழி சொல்வார்கள், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தால் தன்னை வணங்க. உண்மைதான், தேவன் படைக்கப்பட்ட படைப்பு மனுவுக்காக. ஆதாம் ஏவாள் உருவாக்கும் முன்பதாக ஆதாம் ஏவாளுக்கு என்னது தேவை என்பதை தேவன் ஏற்கனவே அறிந்து 6 நாட்களாக எல்லாவற்றையும் உருவாக்கினார். 6ஆம் நாளில் தான் மனிதனை உருவாக்கினான். உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவன் பசிக்கு வாழக்கூடாது, பசியக்கூடாது என்பதற்காக கனி தரும் மரங்களை உருவாக்கி அந்த கனிகளெல்லாம் பறித்து சாப்பிடும் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மனிதன் உருவாக்கி வைத்தார். அப்படிப்பட்ட அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளதால் இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மக்கள் தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து உபதேசத்தை கேட்டு அதை விசுவாசித்து பல பாவமான ஜீவித்திருந்து மனம் திரும்பி நான் விசுவாசத்தை வாயினால் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கு ராமசானம் பெற்று இயேசு கிறிஸ்துவின் சபையில் இன்றைக்கு அங்கமாயிருக்கும் என்று சொன்னார். அது எவ்வளவு கிருபை! எதற்காக? நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய பரிசுத்தமான ஜீவித்தின் மூலமாக பரலோகத்தின் தேவன் நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். மாறாக அவன் நம்மை குறித்து துக்கப்படக்கூடாது, நம்மை குறித்து வேதனைப்படக்கூடாது. தேவனுடைய அன்பை பெற்ற நாம், தேவனுடைய அனுகிரகத்தை பெற்ற நாம் தேவன் மகிமைப்படும்படியாக தொழிலே வாழ வேண்டும். பாருங்கள், அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக சொல்லும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12 வாசித்தார். புறஜாதிகள் உங்களை குறித்து தவறாக சொல்லிவிடாதபடி
தவறாக உங்களை அறிக்கை செய்து விடாதபடி அவர்கள் உங்கள் நல்நடக்கின் மூலமாக பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு முன்பதாக நீங்கள் நல்ல நடக்கிறவர்களாய் நடந்து கொண்டு சொல்லி புத்தி சொல்லி சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக கூறார். ஆமைமானே, புறச்சாதிகள் சொன்னார், கிறிஸ்துவுக்கு பிறக்காத மக்கள், தேவனை அறியாத மக்கள், தேவன் வசனத்தை கீழ்ப்படியாத மக்கள், இவர்களெல்லாம் புறச்சாதிகள் தான். அவர்கள் நம்மை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கேலி செய்துவிடக்கூடாது, நம்மை பார்த்து அசட்டி செய்து விடக்கூடாது, நம்மை பார்த்து குற்றம் சாட்டி விடக்கூடாது. காரணம், நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவன் சொந்தமான மக்கள். ஆகவேதான் புறஜாதிகள் உங்களை குறித்து எந்த விதத்திலும் குற்றம் சாட்டிவிடக்கூடாது. அவர்கள் நம் மூலமாக பரலோகத்தின் தேவனை சின்னமாம் மகிமைப்படுத்த வேண்டும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்னார். மத்திய 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, இவ்விதமாய் உங்கள் நற்கிரியை கண்டு மனிதர்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. அமரிமாலே, வெளிச்சம் என்றால் நம்ம நல்ல கிரிகள். நம்ம நல்ல கிரிகளை பார்த்து இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். காரணம், அவர்கள் முன்பதாக நீங்களும் நானும் தேவ பிள்ளையாக வாழ வேண்டும். நம் மூலமாக அவர்கள் தேவ பிள்ளையாக வந்து அவர்கள் மூலமாக பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட வேண்டும். அதற்காகவே தேவன் இந்த உலகத்திலே தமிழுக்குமான இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்னைக்கு நீங்கள் நானும் தேவ பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் பரிசுத்த பேதுரு கூறும் பொழுது, புறச்சாதிகள் உங்களை குறித்து எந்த விதத்திலும் தவறாக செய்விடாதபடி அவருக்கு முன்பதாக அவர்கள் உங்கள் நல்ல நடக்கையை பார்த்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் நல்ல நடக்கலாயிருங்கள் என்று சொல்லி புத்தி சொல்றாமரிமாவே. அது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு! தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஆகவேதான் தீமோத்தேயுவை பவுலுக்கு எழுதும் இப்படியாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் இப்படி எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, உங்களுடைய அதாவது நாம் தேவனுக்கு முன்பாக ஜீவிப்பதிலே மற்றவர்களுக்கு முன்பதாக யாரும் நம்மை அசட்டி பண்ணிவிடக்கூடாதபடி நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்முடைய பரிசுத்தமான ஜீவித்தை குறித்து யாரும் உங்களை அசட்டி பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யுங்கள், வார்த்தையிலும் அன்பிலும் கற்பிலும் நடக்கையிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்கள் சொல்லி. ஆமரிமார்களே, நம் மற்றவர்களுக்கு முன்பதாக மாதிரியாய் ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள், தேவப்பிரியாய் மாற்றப்பட்டவர்கள். நம் மூலமாக பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட வேண்டும். நம் மூலமாக பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே எவ்வளவாய் அன்பாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமரிமாறே, ரோம சபைக்குள் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி அவர் பருவத்திலே அவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி தேவனுக்கு பிரியமானதாயிருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளாய் ஜீவிக்கும் என்பதை ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி சொல்லக்கூடாயிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் ஜீவிக்க நீங்கள் நானும், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு முன்பதாக நற்சாட்சி பெற்ற மக்களாக இருக்க வேண்டுமா? மற்றவர்கள் பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள், இவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் பிரஜாவுக்கு முன்பதாக நல்ல நடக்குள்ள மக்களாய் ஜீவித்து அவர்கள் என்ன செய்யணுமா? பரலோகத்தின் தேவனை மகிமை அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகவே தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது உங்கள் நடக்கையை குறித்து உங்கள் விசுவாசத்தை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாதபடி நீங்கள் வார்த்தையிலும் அன்பிலும் நடக்கையிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிருங்கள். அமரிமாலே, நாம் பேசுகின்ற வார்த்தை கூட தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டுமா? நாம் பேசுகின்ற வார்த்தை மூலமாக கூட நாம் யார் குற்றவாளிகளா நீதிமான் என்பதை செய்ய முடியுமா? நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். நாம் பேசுகின்ற வார்த்தை அநேகர் கவனிக்கிறார்கள். நாம் அடிக்கடி சொல்லுவோம்,
நாம் 2 கண்களால் தான் பார்க்கிறோம். ஆனால் எத்தனையோ கண்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது, எத்தனை கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் வார வாரம் பைபிள் எடுத்துக்கொண்டு இதை தேவனை தொழுகிறப் போகிறார்களே, இவர்கள் கிறிஸ்துவாக இருக்கிறார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட என்பதை அநேகர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பரலோகத்தின் தேவன் மகிமைப்பட வேண்டும். அன்பாளி ஆகின்ற அன்பான வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கண்டு நம்மை குறித்து மகிமைப்படும். அதற்காகவே தேவன் சிருஷ்டித்திருக்கிறார், அதற்காக தேவன் உருவாக்கியிருக்கிறார், படைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், இதை விட்டு இன்றைக்கு தவறாக வாழ்ந்துவிடக்கூடாது. எத்தனை பேர் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற ஜீவித்திலே அணிகிறார்கள், பின்வாங்கி போகிற மக்களாகிறார்கள். காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க முடியாது. அப்படி இல்லை, எந்த நிலைமையிலும் எந்த காலகட்டத்திலும் பேதுரு அந்த நிரூபித்து எழுதும் பொழுது, கிறிஸ்துவுக்கு ஜீவிக்க நீங்கள் நானும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது குறித்து அநேக அறிவுரைகளை அங்கு கூறுகிறார். வேலைக்காரர் வேலை செய்யும் பொழுது அவர்கள் தேவனுக்கு பயந்து, எஜமானுக்கு பயந்து அவர்கள் வேலை செய்ய வேண்டுமா? அதே போல நீங்கள் நானும் இந்த உலகத்திலே நன்மை செய்து தேவனுடைய பார்வையிலே நாம் பரிசுத்தமானவர்களாக நாம் வாழ வேண்டுமாம். தீமை செய்தல்ல, நன்மை செய்து அதுவே தேவனுடைய பார்வையில் பிரீதியாக இருக்குமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நானும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதில் நடக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவித்தால் தான் பரலோகத்தின் தேவன் நம்மை குறித்து அவர் மகிமைப்படுவார், அவர் சந்தோஷப்படுவார். அப்படி அவர் தம்முடைய மகிமைக்கென்றே தேவன் நம்மை சிருஷ்டித்தால் உருவாக்கியிருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது, அதே 1:12 21 வாசிக்கும் பொழுது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாடுபட்டு அவன் உலகத்திலே தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அவருடைய அடிச்சுவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லி பேதின் மூலமாக ஆவியார் கூறுகிறார். அமர்மாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவற்றை நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும். அதை நமக்கு ஒரு மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரித்தான் நீங்கள் நானும் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்திற்கு தன் ஒப்பு கொடுத்தார். 3 ஆண்டு உலகத்தில் அவர் ஊழியம் செய்த காலத்திலே எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. என் சித்தத்தை கீழ்ப்படிந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லா மக்களுக்காக அவர் சிலுவை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்து தன் உயிரோடு எழுந்ததை 40 நாட்கள் நிரூபித்து காண்பித்து அவர் பரலோகத்தில் சென்று இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அமரிமாறு இந்த ஒரு சாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை அறிந்து புரிந்து நீங்கள் நானும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். எப்படி? எபேசியர் 3:21 வாசிக்கும் பொழுது, சபையிலே சதா காலமும் தலைமுறையும் மகிழ்ச்சி உண்டாவதாக என்று சொல்லி வாசிக்கிறோம். சபையில் சொன்னார், ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து கர்த்தருடைய சபையாக ஒன்று கூடி நாம் அப்போஸ்தலர் உபதேசத்தை கேட்பதிலும், நாம் பாடுவதிலும், ஜெபிப்பதிலும், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதிலும், தேவனுக்கென்று கொடுப்பதிலும் நாம் தவறவே விடக்கூடாது. அதுதான் சபையிலே நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கின்ற ஜீவித்திலே தலைமுறைக்கும் மகிமை உண்டாவதாக என்று பார்க்கிறோம். ஆமரிமாக நீங்கள் நான் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், தேவன் பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நீங்கள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிறப்பதற்கு முன்பதாக நம்முடைய வார்த்தை மற்ற மக்களுக்கு முன்பதாக அநேகர் பார்த்திருப்பார்கள். தவறான வார்த்தைகளை பேசியிருப்போம், கெட்ட வார்த்தைகளை பேசியிருப்போம். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ அன்றதற்கு பிற்பாடு நம்முடைய வார்த்தையின் மூலமாக அநேகருக்கு நாம் முன்மாதிரியை காட்ட வேண்டும். தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேச வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12:36-37 வாசிக்கும் பொழுது,
மனுஷர் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக குற்றவாளி என்றும் நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவார். அவர்கள் வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தையாக இருக்க வேண்டுமா? தேவன் நம்மை கவனிக்கிறார், தேவன் நம்மை பார்க்கிறார். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிட்டு ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கு கணக்கு கொடுக்கலாம் மறிமாறே. நம்முடைய வார்த்தை மற்ற மக்களுக்கு விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கை விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். நம்முடைய கற்பு விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். இல்லை என்றால் தேவனை நேசிக்கூடாது, துக்கப்படுத்தவே கூடாது. எபேசியர் 4:30 வாசித்தார். நீங்கள் நேசிக்கூடாதா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீர்கள், நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஆம், பரிசுத்த ஆவி துக்கப்படுத்துவது தேவனை துக்கப்படுத்துவதாகும். ஆவியானவர் தான் நம்மை குறித்து சாட்சி சொல்கிறார். ஆகவே அவரை துக்கப்படுத்தாதபடி நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதற்கேற்படி நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்களாக பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவனை பிரியமான மக்களாக வாழ வேண்டும். மற்றவர்கள் பார்த்து நினைச்சுக்கூடாதாம், குற்றப்படுத்தி விடவே கூடாது. பாருங்கள், அவருக்கு ஜீவித்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மூலமாக புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்த எப்படி? அவர் நம் மூலமாக கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், நம் மூலமாக அவர் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து மறைப்பேசினார், உங்கள் வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்பது நம்முடைய நல்ல கிரியைகள், தேவனை பிரியமான கிரியைகள். அவரை பிரகாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும், அவர்கள் கிறிஸ்துவுக்கு வர முடியும். ஆகவே மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆகவே தான் சபை கூடுதலின் கூடாதாம், அந்த விட்டு விடவே கூடாது. எபிரேயர் 10 வாசிக்கிறோம், சபை கூடி வரிகளை விட்டு விடுகிறது தவறு என்பதை என்ன செய்யுங்கள், நீங்கள் ஒவ்வொருவருக்கு புத்தி சொல்லுங்கள். ஆகவே சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி நாம் தவறாமல் ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்று கூடி பழுவத்தை என்ன செய்யலாம், நாம் தொழுது கொள்ள வேண்டும். என்வசத்தை கேட்க அப்பொழுதுதான் மாவுக்கு ஜீவித்திலே வளர்ந்து வர முடியும். பாருங்களாகவே இந்த அருமையான வேளையிலே இந்த செய்தியை நாம் தியானித்தது ஒரு பெரிய கிருபை. பாருங்கள், நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை மூலமாக, பரிசுத்தமான ஜீவித்த மூலமாக நாம் தேவன் பிரியமாக வாழும் பொழுது பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். அப்படி மகிமைப்படும்படி நாம் வாழ்ந்து தேவன் பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனம் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்திற்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமே இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக என்ன செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அவையாளோடு சொன்ன ஆலோசனைகளை நாங்கள் தியானிக்க கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோமையா. எங்கள் வார்த்தை மூலமாக, எங்கள் நடக்கின் மூலமாக அநேகருக்கு முன்மாதிரியாக நாங்கள் ஜீவிக்கும் பொழுது புறஜாதிகள் கூட எங்களை பார்த்து உம்மை மகிமைப்படுத்த முடியுமே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது நிச்சயம். கூடி வந்திருக்கிற அனைவரும் ஆசிரியும் கேட்ட ஆசிட்டு காத்துக்கொள்ளும். எங்கள் பாவ குற்றத்தை வாகமணியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.